ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பாட்லைட்ஸ் ஆஃப் ஹரி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக் பாஸும் டெக் சூப்பர் ஸ்டாரும் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிறத ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டெக் பாஸில் ஒரு ஃபேஸாக இருக்கிற ஒருத்தர் சுதர்சன் அப்படிங்கிற ஒருத்தர் வெளியே வந்து டெக் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு சேனலை புதுசாக ஆரம்பித்து அதை ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை தான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஏன் வெளியே வந்தார் அப்படிங்கிறத அவரே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ பெய்டு ப்ரமோஷன் போட சொல்கிறாங்க, நிறையா வந்து ப்ரெஷர் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து நம்ம எதுவும் பெருசாக கண்டுக்க போகிறது கிடையாது. அதுக்கு இவங்க ஒரு ரிப்ளை போட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பெருசாக பண்ண போகிறது கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்க இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், அந்த சண்டையில் இவங்க யார் உண்மை யார் போய் அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து 2 வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவர் நான் வெளியே வந்துட்டேன் வீடியோ போட்டார். அதுக்கப்புறம் இவர் சொன்னதுக்கான கிளாரிஃபிகேஷன் அவங்க கொடுத்தாங்க. அவங்க சொன்ன கிளாரிஃபிகேஷனுக்கு மறுபடியும் இவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க 2 பேரும் இந்த கண்டென்ட் மேக் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே நம்மளை வியூஸ் பார்க்க வைக்கிறதுக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஈஸியாக வந்து நான் இந்த சேனல்லேருந்து வெளியே வந்துட்டேன், ஐ மீன் சுதர்சனை சொல்கிறேன், டெக் சூப்பர் ஸ்டார்லேருந்து வந்திருக்கிற சுதர்சன் அவருக்கு நான் சொல்கிறேன், அந்த சேனலுக்கு சொல்கிறேன், அவருக்குன்னு இல்லை அந்த சேனலுக்கு சொல்கிறேன். ஈஸியாக வந்து அந்த சேனல்லேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம், எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லியிருக்கலாம். பட் அது சொல்லாமல் இவங்க இந்த ரீசன்லாம் சொல்லி அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த வியூஸ்லாம் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ சொல்லி வந்து அந்த வீடியோஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2.5 மில்லியன் வியூஸ் வந்து வந்துருச்சு. இவங்க அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் போடுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 2.5 மில்லியன் வியூஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இந்த வீடியோஸ் போடாமல் இருந்திருக்கலாமே அப்படிங்கிறத என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 பேருக்குள்ள கிளாரிஃபிகேஷன் பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் நிறைய டெக் வீடியோஸ், நிறைய ரிவ்யூஸ், பஸ் ரிவ்யூஸ், ஃபுட் ரிவ்யூஸ் அந்த மாதிரி நிறைய போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.